போன பட்ஜெட்ல 11.2 lakh crores கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருந்தாங்க. அது இந்த தடவை 12.2 lakhs வரைக்கும் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ராங் புஷ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா ஒரு லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் ஸ்டோரிக்கு அதுதான் உதவும். நார்மலா ஒரு லேமேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது டாக்ஸ் பிரேக்ஸ் ஏதாவது இருக்குங்களா, பர்சனல் இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது குறைச்சிருக்காங்களா. பட் நம்ம ஏற்கனவே நம்ம நினைச்சபடி இப்போ வருமான வரியும் நீக்கிட்டாங்க, டிடிஎஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே வரி விலக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துச்சுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் மொத்தமா வந்துடும். அப்படியே மொத்தமா வந்துடும். அதுல வந்து டிடிஎஸும் பிடிக்க கூடாது, வருமான வரியும் பிடிக்க கூடாதுங்கிறத கிளியரா சொல்லிட்டாங்க. எக்ஸம்ப்ட்னு சொல்லிட்டாங்க. ஜாயிண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சேர்ந்து டாக்ஸ் பண்ணலான்ட்டு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு எதுவும் கிடையாது. பட் வந்து ஐடிஆர் ஃபைலிங் பொழுது நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் பிரித்து இப்பயே டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டா இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னா அந்த 1 கோடி ரூபாய்க்கு சீஸ் பண்ணிட்டு அவங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் பெனல்ட்டி போடுறதுக்கான ஒரு ரைட்ஸை வந்து கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 27 ஆண்டுகளுக்கு பிறகு பங்குச்சந்தை இன்னைக்கு சண்டையில இருக்கு. 99ல பெரிய பங்குச்சந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதுவே ஒரு சந்தோஷம். எலெக்ஷன் நடக்க போற அந்த 5 ஸ்டேட்ஸுக்கு வந்து பெரிய அறிவிப்புகள் இருக்கும், நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. தமிழ்நாடு ஒன்று. தமிழ்நாட்டுக்குமே நிறைய செமிகண்டக்டர் கம்பெனிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைனிங் வந்து சொல்லியிருக்காங்க 3 ஸ்டேட். விவசாயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கோகோனட் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க, முந்திரி விவசாயிகளுக்கு சொல்லியிருக்காங்க. சாண்டல்வுட், இந்த சாண்டல்வுட்டை வந்து இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட்ஸ் எதுவுமே பார்க்காம இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு நேஷனல் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியான கண்டெய்னர்ஸ் மட்டும்தான். அதுவும் இல்லீகலாக இறக்குமதியான கண்டெய்னர்ஸ் மட்டும்தான். நம்ம நாட்டில் கண்டெய்னர் இது வரைக்கும் நம்ம தயாரிக்கிறது இல்லை. தயாரித்தாலும் நான் வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டிக்கோ அந்த ஒரு கேப்பபிலிட்டிக்கோ நம்மளால இல்லை. ஸோ அதை கண்டெய்னர் ஸ்பெசிஃபிக்காக அதை தயாரிக்கிறதுக்கு அது ஒரு நேஷனல் மிஷன் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பட்ஜெட்டோடைய இம்பாக்ட் இந்த இயருக்கு எப்படி சார் இருக்கும்? என்ன மாதிரி க்ரோத் வரும்? ஒரே சமயத்தில் கடந்த ஒரு 30-40 வருஷத்துல இல்லாதபடிக்கு கோல்டு, சில்வர், பிட்காயின் எல்லா அசட்ஸும் ஏறிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய நிலைமையில குளோபல் வார் சிச்சுவேஷனும் கொஞ்சம் கண்டியூசிவா இல்லாத சமயத்தில். ப்ரோவோக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு கௌஷிக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026-2027 ஆண்டுக்கான அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய முக்கிய அம்சங்கள்லாம் நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ முக்கியமான அம்சமாக நம்ம நார்மலாக ஒரு லேமேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது டாக்ஸ் பிரேக்ஸ் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க. பர்சனல் இன்கம் டேக்ஸில் ஏதாவது குறைச்சிருக்காங்களா, நமக்கு வரக்கூடிய வரிகளில் ஏதாவது குறைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம ஏற்கனவே நம்ம நினச்சபடி பர்சனல் இன்கம் டேக்ஸ்லையோ வேற ஏதாவது இன்டெரக்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டிலையோ எந்த விதமான சேஞ்சஸும் இப்போதைக்கு பண்ணல. ஏன்னா நார்மலாக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அட்லீஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 3 years முன்னாடி பண்ணியிருந்ததை 12 lakh rupees போனாங்க. 7 lakhs ஸ்ட்ரைட் அதுக்கு அடுத்தது வந்து ஜிஎஸ்டி 2.0 இப்போ செப்டம்பர் மாதம் ஜூலை மாதம் ஸோ அதனால அந்த 2 விஷயத்துலையும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. பட் இந்த பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் இதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். மார்க்கெட்டுக்கு என்ன இருக்குது, பட்ஜெட்டுக்கு இல்லை இன்கம் டேக்ஸுக்கு என்ன இருக்குது, இல்லை வேற ஏதாவது மறைமுக வரி விதிப்பில் கஸ்டம்ஸ் டியூட்டியை தான் குறைச்சிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வரணும். நம்ம அப்போ வந்து $1 trillion எக்கானமியாக இருந்தோம், இப்போ 5 trillion 4.5 trillion நம்ம இருக்கோம். ஸோ அதனால இப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி தான் பட்ஜெட்டும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து ரொம்ப பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதில் வராது. ப்ளஸ் ரயில்வே பட்ஜெட்டையும் மெயின் பட்ஜெட்டோட இணைச்சிட்டாங்க. ஸோ அதனால அதை வந்து தனியாக வந்து ஒரு தனி பட்ஜெட்டாக அவங்க கொண்டு போகிறது கிடையாது. மெயினா முன்னாடி வந்து பட்ஜெட் அப்படின்னா ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். வருஷமே அது பட்ஜெட் வரும்போது இன்னைக்கு இந்த வாட்டி நம்மளுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய இருக்கு. ஆனா இப்போ கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு சடங்கு மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி பட்ஜெட் அது தாக்கல் பண்றோம். இந்த வரவுக்கான இந்த வருஷத்துக்கான வரவு செலவை நாங்கள் தாக்கல் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. அதாவது அப்படிதான் இது எடுத்துக்கலாமா? அது கரெக்ட் தான். எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி இப்போ வந்து டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ், இது 2 தான் மெயினாக பிரதானமாக வந்து ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் இருக்கும். அதை தவிர வந்து பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும்.
இந்த மாதிரி பாலிசிஸ்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ பண்ண போகிறோம், ஃபிஸ்கல் டெபிசிட் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண போகிறோம், டெட் டு ஜிடிபி என்ன இருக்கு, இந்த மாதிரி வரிகள் எதிர்பார்ப்பு இருக்கும். புதிய வரிகள், ஏற்கனவே இருக்கிற வரிகளை குறைப்பாங்க. அதுதான் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அது எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்துக்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலும் வந்து அவங்க பீரியாடிக்கலாக அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி 2.0 ரீசெண்டாக வந்ததுனால அந்த அறிவிப்புகள் எதுவுமே அதில் இருக்காது. டைரக்ட் டாக்ஸஸ்க்கும் இப்போ தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால வேற எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. பட் இருந்தாலும் 1-2 சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிசிஎஸ் டிடிஎஸ்லாம் வந்து நிறைய சில அனாமலிஸ்லாம் வந்து மக்கள் வந்து சிரமப்படக்கூடிய விஷயங்கள்ல சிலது இருந்துச்சு. எப்படின்னு கேட்டி, இப்போ வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் டிடிஎஸ் கட்டணும். அந்த டிடிஎஸ்லாம் இப்போ கட்ட வேண்டியதில்லை, அதை 2% குறைச்சி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெயினாக இந்த பட்ஜெட்டில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்டில் 11.2 lakh crores கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருந்தாங்க. அது இந்த தடவை கிட்டத்தட்ட 12.2 lakhs வரைக்கும் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்பொழுதுமே இந்த ஒரு ஸ்ட்ராங் புஷ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்குது, ஒரு அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ஸ்டோரிக்கு அதுதான் உதவும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க. இந்த பேசிக்கலாக இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு ப்ராட் வேர்டு, அதுக்குள்ளேயே ரோட்ஸ் வந்துடும், உங்களுக்கு டிஃபென்ஸ் வந்துடும், ரயில்வேஸ் வந்துடும். இது எல்லாம் சேர்த்து நிறைய துறைகள் வந்து இதனால் பயன்பெறக்கூடிய துறைகள். சிமெண்ட்டு, ஸ்டீலு, இப்போ மெட்டல்ஸ்லாம் ரொம்ப விலை ஏறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டை போடும்பொழுது ஒரு 4-5 வருஷத்துக்கு இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்தே உங்களுக்கு வந்து அவங்க இந்த லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ஸ்டோரி அவங்களால ரன் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதை தான் இந்த பட்ஜெட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ 12.2 lakh துறைகளில் குறிப்பாக வந்து சாதகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இது வந்து எந்த மாதிரியான பொருட்களோட விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு, விலை ஏறுவதற்கான வாய்ப்பு. ஓகே, இதை நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன்னே, இப்போ ஜிஎஸ்டியில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பொருள் குறையும், அந்த பொருள் அதிகமாகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். இது வந்து அந்த ஜிஎஸ்டியில் எந்த விதமான டச்சும் இந்த பட்ஜெட்ல எந்த பட்ஜெட்லயும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்குது. அதனால வந்து இது ஏறுது அது இறங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வராது. 10 வருஷம் முன்னாடி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி, 10 வருஷம் இல்லை, 2017-18 தான் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அந்த சமயத்துலேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ப்ராட் பேஸ்டாக இருக்கும். ஒரு அரசாங்கத்துக்கு என்ன வரவு வந்திருக்கு, இப்போ அரசாங்கத்துக்கு போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 28.7 லட்சம் கோடி 28.7 லட்சம் கோடி வந்து டாக்ஸஸாக வந்திருக்கு. அதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன, வரவு எவ்வளோ, செலவு அதோட வித்தியாசம் எவ்வளவு, 4.4% நமக்கு வந்து கையை கிடைச்சிட்டு இருக்கு, அதை என்ன மாதிரி குறைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு முக்கியமாக இந்த அறிவிக்கையெல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ளூர் இன்வெஸ்டர்ஸ் தவிர வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், இல்லை எஃப்ஐஎஸாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து எப்படி செலவினங்களை குறைச்சி வரவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒன்று, நம்மளுடைய பட்ஜெட் டெஃபிசிட் இருக்குன்னா அந்த பட்ஜெட் டெஃபிசிட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம். மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சில மாநிலங்களில் வந்து கடன் சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து டெட் டு ஜிடிபி, அதாவது ஒரு ஜிடிபி இருக்குன்னா நம்மளோட டெட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் டெட் டு டிடிபி எப்படி குறைக்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. டெட் டு ஜிடிபியை 55% குறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போன வருஷம் வந்து 4.4% ஃபிஸ்கல் டெபிசிட் வச்சுருந்தாங்க. அந்த 4.4% ஓவரால் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கணும். மார்க்கெட் வந்து பாண்டு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபாரினில் வந்து ஒரு எஃப்ஐஏ வர்றாங்க அப்படின்னு சொன்னால் பாண்ட் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும்பொழுது அந்த எக்கானமி மேலே அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ தனிநபர் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதில் ஏதாவது ஸ்லாப்ஸ் வந்து கம்மி ஆகியிருக்கா, ஏதாவது வரிகள் வந்து கம்மி ஆகிருக்க வாய்ப்பு இருக்கா தனிநபர் வருமான வரியை பொறுத்த வரைக்கும்? அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பட்ஜெட்டில். நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜாயிண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கணவன் மனைவி வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, கணவன் மனைவி சேர்ந்து டாக்ஸ் பண்ணலான்ட்டு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. ஸோ அதை எதுவுமே அவங்க கொடுக்கல. ரெண்டாவது, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு எதுவும் கிடையாது. பட் வந்து ஐடிஆர் ஃபைலிங் பொழுது நிறைய இஷ்யூஸ் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் பிரித்து இப்போயே டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கிடையாது. போன வருஷம்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஜூலை 31 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ITR 1 அண்ட் ITR 2 ஃபைல் பண்ணுறவங்களுக்கு ஜூலை 31 நான் ஆடிட் இருக்கக்கூடிய கம்பெனிஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்லை மற்ற இதுவோ அண்ட் ட்ரஸ்ட் இதுக்கு வந்து ஆகஸ்ட் 31 அவங்க வந்து
டெட்லைனாக கொடுத்துருக்காங்க டேட்ஸில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓவர்சீஸ் எஜுகேஷனுக்கு ஆர் மெடிக்கல் சம்மந்தமாக வந்து வெளிநாடு போய் அதில் போய் செலவு பண்ணுறாங்க இல்லைங்களா, ஆர் ஈவன் டூரிசம் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து டிசிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 5-10% வரைக்கும் டிசிஎஸ் வச்சுருந்தாங்க, டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். அதை வந்து 2% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் படிப்புக்கு லிபரைஸ் எல்ஆர்எஸ் மூலமாக இங்கேருந்து டாலர் மூலமாக அங்கே அனுப்புறது, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5% வச்சுருந்ததை 2% அவங்க டிடிஎஸை குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ், இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. ட்ரைபியூனலில் வந்து அவார்டு கொடுப்பாங்க, இவ்வளோ ரூபா கேஸ் நடக்கும், ட்ரைபியூனல் அவார்டு கொண்டு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வருமான வரிக்கும் உள்ளடக்கின விஷயமா இருந்துச்சு. இப்போ வருமான வரியும் நீக்கிட்டாங்க, டிடிஎஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே முழு வரி விலக்கு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ்லேருந்து எது வந்துச்சுனாலும். இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் கொடுத்துச்சுன்னா அந்த 10 லட்சம் மொத்தமா வந்துடும், அப்படியே மொத்தமா வந்துடும். அதுல வந்து டிடிஎஸும் பிடிக்க கூடாது, வருமான வரியும் பிடிக்க கூடாதுங்கிறத கிளியரா சொல்லிட்டாங்க, எக்ஸம்ப்ட்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசன்ஸும் இல்ல டாக்ஸ் எனக்கு பிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த 15G 15H கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாங்க. இப்போ ஒரு 5-6 பேங்க்ல வந்து எஃப்டி வச்சிருப்பாங்க, ஒரு 4-5 என்பிஎஃப்சிஸ்ல எஃப்டி வச்சிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு நிதி கம்பெனிலையோ கோஆபரேட்டிவ் பேங்க்லையோ அவங்க அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு பேங்க்லையும் போயிட்டு இந்த 15H 15G கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இதை புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், டெபாசிட்ரிஸ் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் மாதிரி இருக்கக்கூடிய டெபாசிட்ரிஸ் வந்து ஒரே இடத்துல 15H 15G வாங்கிட்டு அதை வந்து எல்லா பேங்க்குக்கும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மல்டிபிள் இடத்துல போயிட்டு நீங்கள் போய் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிடிஎஸ் ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. இப்போ 50 லட்ச ரூபா ஒரு இடம் நீங்கள் விற்கிறீங்க, நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் சார்பில் உங்கள் பேனில் நான் 1% வந்து டிடிஎஸ் கட்டணும். இதுக்கு என்னன்னா டேன் அக்கௌண்ட் நம்பர் நான் வாங்கினாதான் கட்ட முடியுங்கிற ஒரு சூழ்நிலை. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் எடுக்கும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் 2 நாள் வச்சிருப்பாங்க, போய் டேன் அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ரெஜிஸ்ட்ரார் எஸ்ஆர்ஓவில் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, டிடிஎஸ் கட்டியிருக்கீங்களாங்கிற விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த ப்ரொசீஜர் இருந்ததுனால அதை பேன் லெவல்லையே வந்து அவங்க டிடிஎஸ் கட்டலாம், அவங்களுடைய பேன்லேயே டைரெக்டாக டிடிஎஸ் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்து ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோஷர். இந்த ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோஷரில் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா, நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போகிறவங்க, டெக் ப்ரொஃபஷனல்ஸ், எங்கே இருக்கக்கூடிய டெக் ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. சில பேர் துபாயில் வந்து அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. யூஎஸில் போயிட்டு நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணி அங்கேருந்து இங்கேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்களா இருக்காங்க. அதை தவிர வந்து என்ஆர்ஐஸ் வந்து அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க, பட் ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸை அவங்க வச்சுக்க முடியும். இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஃபாரின்ல அவங்க அசெட் வச்சிருக்காங்கன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் துபாயிலேருந்து ஒரு என்ஆர்ஐ வர்றாருன்னு வச்சுங்களேன், அவர் துபாயில் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து இங்கே அசெட்டை டிஸ்க்ளோஸ் பண்ண, என்ஆர்ஐ இருக்கிற வரைக்கும் இங்கே அசெட்டை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இங்கே வந்துட்டாருன்னா இங்கே வந்து என்னென்ன ஃபாரின்ல வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காரா, சொத்து வச்சிருக்காரா, வேற ஏதாவது ஷேர்ஸ் வச்சிருக்காரா, இது எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கம்பெனி வச்சிருக்காரு, இது எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. இப்போ டீக்ரிமினலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 100% ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னா அந்த 1 கோடி ரூபாய்க்கு சீஸ் பண்ணிட்டு அவங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் பெனல்ட்டி போடுறதுக்கான ஒரு ரைட்ஸை வந்து கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஒரு வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் மாதிரி ஒரு விண்டோ கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6 மாதத்தில் போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய இந்த மாதிரி சொத்து இருக்கு, எனக்கு ஒன்று நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன், இந்த 2 கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாதவங்களுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு 30% வந்து ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம்காக ஒரு டேக்ஸும், அது தவிர 30% ஐடி இன்கம் டேக்ஸும் கட்டி அதை பெனல்ட்டி வேற இன்ட்ரெஸ்ட் வேறு எதுவும் இல்லாமல் முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து 5 கோடி ரூபா வரைக்கும் சொத்து இருக்கிறவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து அதுக்கு டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஃபீ, டேக்ஸும் கட்டிட்டாங்க, டிஸ்க்ளோஸும் பண்ணிட்டாங்க, பட் வந்து அதுக்கு வந்து அதை ரெகுலரைஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க ஃபீ கட்டி அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பர்சனல் இன்கம் டேக்ஸு ஆர் ஒரு இண்டிவிஜுவல் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பட்ஜெட்டில் சுமாராக இந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் எனர்ஜியை பற்றியும், செமிகண்டக்டர்ஸ் பற்றியும், டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றியும்,
அதெல்லாம் தான் பிரதானமாக. ஸோ இது முக்கியமா 27 ஆண்டுகளுக்கு பிறகு பங்குச்சந்தை இன்னைக்கு சண்டையில இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பங்குச்சந்தைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பங்குச்சந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஸோ பங்குச்சந்தைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்ன பண்ணாம விட்டாங்களே அதுவே ஒரு சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஏதோ 2 விஷயம். ஆமா. ஸோ இப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் வந்து 12.5% பண்ணாங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அதை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20%, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12.5% பண்ணாங்க. நிறைய வந்து ஈவன் ப்ராப்பர்ட்டிஸையும் எல்டிசிஜியில் கொண்டு வந்தாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் தூக்கிட்டு எல்டிசிஜிலேயே கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஏதாவது ட்வீக் இருக்கும் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். அந்த எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அட்லீஸ்ட் அதில் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தாலே ஓகே. இந்த டாக்ஸ் கண்டினியூ ஆனாலே ஒரு ஒரு கண்டினியூட்டி கிடைச்சதுனாலே எஃப்ஐஎஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடிக்கடி நம்ம டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னாலோ இல்லை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலோ இது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அவங்க மைண்டில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது. அதனால அதை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த ஸ்பெகுலேட்டிவ் அதுதான் அந்த ஸ்பெகுலேட்டிவ் விஷயத்தில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதை வந்து லீவரேஜ் ட்ரேடிங். அதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ஸோட எஸ்டிடியை 0.02%லேருந்து 0.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்க்கு 0.1%லேருந்து 0.15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டு டிஸ்கரேஜ் பீப்புள் ஃப்ரம் கோயிங் இன் டு ட்ரேடிங் எஃப்என்டோ. சி நார்மலாக டே ட்ரேடிங் வந்து கேஷ் மார்க்கெட்லேயே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம். பட் எஃப்என்டோங்கிறது வந்து ஒரு லீவரேஜ் ட்ரேடிங். இப்போ ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்ஸும் கிடைக்கலாம், அன்லிமிட்டெட் லாஸஸும் கிடைக்கலாம். ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிமிட்டெட் லாஸு, அன்லிமிட்டெட் கெயின்ஸ். இது ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆல்கோ பேஸ்டு ட்ரேடிங்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கில் வந்து ஆர்டிஃபிஷியலாக போய் ஸ்பெக்குலேட்டிவாக போய் எல்லாரும் போயிட்டு அதில் போய் நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. ஜெரோதாவோட டேட்டாவும் நீங்கள் பார்க்கலாம், செபியோட டேட்டாவும் நீங்கள் பார்க்கலாம். 94% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இன்டல்ஜிங் இன் இந்த மாதிரி டே ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை எஃப்என்டோ ட்ரேடிங்காக இருக்கட்டும், தேர் எண்டிங் அப் இன் லாஸ். ஸோ ஸ்பெக்குலேஷனை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து ஒரு டிட்டரண்ட்டாக இருக்கும். எல்லாரும் போயிட்டு எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணுறது ஒரு டிட்டரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் ஜென்யூனான பையிங் வரும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ தூரம் இது குறையுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்காது. பட் ஓரளவுக்கு ஒரு 10 to 20% வந்து ஓவரால் வால்யூம்ஸை இது குறைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பர்டிகுலராக நெஃப்டி வந்து 1000 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. பிஎஸ்சிலையும் நிறைய ஒரு பெரிய சரிவை பார்க்க முடிஞ்சிச்சு. அது எதனால? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தில் தான் மார்க்கெட்ஸ் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் இது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து 0.25 0.3% தான் இருந்துச்சு. பட் த மொமெண்ட் எஸ்டிடி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1400 1500 பாயிண்ட் டவுன் போச்சு, 1600 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி 700 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. இப்போ நம்ம ப்ரைஸிங்கில் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணோம். பட் ஐ திங்க் ஓவராலாக இது வந்து ஒரு டெம்பரரி பிளிப் தானே ஒழிய லாங் டேர்மாக மார்க்கெட் கவர்மெண்ட்டோ இல்லை ரெகுலேட்டரோ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுனால இது ஒரு நெகட்டிவான ஃபேக்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஸோ அடுத்து மேஜரான விஷயங்கள்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு க்ரோத்தை வந்து கொடுக்குறதுக்கு? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ உலகமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய டேட்டா சென்டர்ஸு எக்கச்சக்கமான இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா சென்டருக்குமே நிறைய கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாராவது என்ஆர்ஐயாக இருக்காங்க அவங்க வந்து இங்கே செட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி வந்து இந்த ரிலேட்டட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இன்சென்டிவைஸ் பண்ணி அவங்கள வந்து டேட்டா சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். செமிகண்டக்டர், சிப்ஸு, டேட்டா சென்டர்ஸ் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். இப்போ நீங்கள் சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் டெக் பார்க்லாம் சிறுசேரி டெக் பார்க்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 புது டேட்டா சென்டர்ஸ் வந்துருக்கு. பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ், ஹியூஜ் ஃபெசிலிட்டிஸ். இப்போ டேட்டா சென்டர், செமிகண்டக்டர் எல்லாம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கும். செமிகண்டக்டர் வந்து இட் யூசஸ் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். ஸோ செமிகண்டக்டர் அவங்க பூஸ்ட் பண்ணி டேட்டா சென்டர்ஸை பூஸ்ட் பண்ணுறாங்கன்னா இன்டெரக்டாக வந்து பவர் கன்சம்ஷனாக இருக்கட்டும், எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, இது எல்லாமே இன்டெரக்டாக வந்து பெனிஃபிட் ஆகும். சோலார், இது எல்லாமே டிமாண்ட் அதிகமாகும்னு சொல்றீங்க. டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அந்த டிமாண்டை வந்து உங்களுக்கு நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதில் இல்லாமல் நிறைய இன்சென்டிவைசேஷன் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு.
குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குமே நிறைய செமிகண்டக்டர் கம்பெனிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைனிங் வந்து சொல்லியிருக்காங்க 3 ஸ்டேட், குறிப்பா அது கிரீன் தமிழ்நாடு ரேர் எர்த் மெட்டல்ஸ்க்காக ஒரு 3-4 ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குறிப்பா இந்த வாட்டி எலெக்ஷன் நடக்க போற, அந்த அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போற அந்த 5 ஸ்டேட்ஸுக்கு வந்து பெரிய அறிவிப்புகள் இருக்கும், நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. தமிழ்நாடு ஒன்று. இதுல தமிழ்நாடுக்கு அப்படி பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 2 அதிவேக ரயில்கள் மற்றும் இந்த பழவேற்காடுல 3 பறவைகளுக்கான கண்காணிப்பு கோபுரம், ஆதிச்சநல்லூர் ஒரு சிறப்பு மையம், ஒன்று கலாச்சார மையம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கு. இதை தவிர வேற என்ன பெனிஃபிட்ஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருந்தாங்க, அந்த டாக்ஸ் ஷேரிங்கை வந்து 41 to 50% ஆக்கணும் அப்படின்னு. அதுவுமே இங்க நடக்கல, வரல. இல்ல, அது ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பட்ஜெட்ல வராது. பட் முன்னாடி வந்துட்டு இருந்தது ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்குன்னு. போனோம் லாஸ்ட் டைம் கூட பீகாருக்கும் சிறப்பு நிதியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்தோம், கிடைக்கல. ஸோ இப்போ நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர்ஸ்னு ஒரு 7 காரிடர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சென்னை ஒன்று வருது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை பூனே, பூனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூரு, ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூரு, டெல்லி வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி 2 ஸ்டேட் வந்து எலெக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் ஒன்று இருக்குது, தமிழ்நாடு ஒன்று இருக்குது. மற்றபடி மற்ற ஸ்டேட்ஸில் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு Tier 2 Tier 3 டவுன்ஸையும் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு டெம்பிள் ஸ்பெசிஃபிக் எங்கே வந்து உங்களுக்கு நிறைய ட்ராவல் டூரிசம் நிறையா நடக்குதோ அதை டார்கெட் பண்ணி அவங்க பண்ணுற மாதிரி தெரியுது இந்த ஒரு விஷயத்தில். பொதுவாகவே இந்த பட்ஜெட் டூரிசம் கொஞ்சம் அதிகமாக அலாட்மெண்ட்ஸ் இருந்த மாதிரி, நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமாம், டூரிசம் செக்டர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மற்ற கண்ட்ரிஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது டூரிசம் செக்டர் நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம இங்கே வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய டூரிசமோ இல்லை வேறு ஸ்டேட்ஸ்க்கு வரக்கூடிய டூரிசமோ பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸோ இல்லை வேற எதுவோ இல்லை உங்களுக்கு. ஸோ ஓவரால் இப்போ இந்த பட்ஜெட்டோடைய இம்பேக்ட் இந்த இயருக்கு எப்படி சார் இருக்கும்? என்ன மாதிரி க்ரோத் வரும்? ஸோ இந்த பட்ஜெட்டு உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு லாங் டேர்மாக ஒரு 4-5 இயர்ஸ் ஒரு க்ரோத் இம்பேக்ட் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இது வந்திருக்கு. அதனால் இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இவ்வளோ க்ரோத் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல. இந்த பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த எக்கனாமிக் சர்வேவும் அவங்க வெளியிட்டாங்க. அந்த எக்கனாமிக் சர்வேல பார்த்தீங்கன்னா போன வருஷம் 7.4% growth சொல்லியிருந்தாங்க, ஜிடிபி growth. இப்போ அதை 7.2 குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால growth எக்ஸ்பெக்டேஷன் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி எவ்ரி இயர் வந்து ஒரு 10% growth, 12% growth அந்த மாதிரி வந்து ஒரு growth நம்ம இப்போ பார்க்க முடியல. ஒரு கர்டைல்டு growth தான் பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஜியோபொலிட்டிக்கலி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கிரீன்லாண்ட் எடுத்துங்க, ஈரான் எடுத்துங்க, ரஷ்யா யுக்ரைன் எடுத்துங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை தவிர வந்து நமக்கு கோல்டு சில்வரில் ஒரு பெரிய பீக் பார்த்தோம். கோல்டு சில்வர் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பிட்காயின் ரொம்ப ஹையாயிருச்சு, பிட்காயின் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரே சமயத்தில் இது வரைக்கும் கடந்த ஒரு 30-40 வருஷத்தில் இல்லாதபடிக்கு கோல்டு, சில்வர், பிட்காயின் எல்லா அசட்ஸும் ஏறிட்டு இருந்துச்சு. மற்ற மெட்டல்ஸ்லாம், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்லாம் கூட சம்டைம்ஸ் அதில் க்ரூடு கூட அந்த ரேலியில் ஜாயின் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய நிலைமையில குளோபல் வார் சிச்சுவேஷனும் கொஞ்சம் கண்டியூசிவாக இல்லாத சமயத்தில் காஷியஸாக இருக்காங்க, க்ரோத்தை பற்றி காஷியஸாக இருக்காங்க. அதாவது ஒரு வருஷமாக அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப அக்ரெசிவான ஸ்பெண்டிங்கோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரியல. நார்மலாக இந்த மாதிரி வார் வரக்கூடிய சுச்சுவேஷனில் டிஃபென்ஸை வந்து ரொம்ப அதிகப்படுத்துவாங்க. அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை ப்ரொப்போசல் அவங்க அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது நம்ம போருக்கு தயாராகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இதில் வரல. ரொம்ப டிஃபென்ஸுக்கு ரொம்ப அதிகமான ஸ்பெண்டிங்கும் நடக்கல. பேசிக்லி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக இங்கேருந்து நல்லாயிருக்கும். பேங்கிங் செக்டர் நல்லாயிருக்கும். பேங்கிங் செக்டரை பற்றி ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017-18 நம்ம இருந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமை. நெட் என்பிஎன்னு சொல்லக்கூடிய அந்த என்பிஎஸ் வாராக்கடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.8% இருந்துச்சு. இன்றைக்கி அது 0.5% குறைஞ்சிருக்கு. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மற்ற விஷயங்களில் பேங்கிங் செக்டர்லேயோ இல்லை வேறு ஏதாவது செக்டர்லேயோ ஒரு பாதிப்புகள் வருவது வந்து ரொம்ப குறைவு. வருமானமும் இங்கேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும்? நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 28 லட்சம் கோடி நீங்கள் டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டி 2.0 சொல்லி நம்ம வந்து ஜிஎஸ்டியும் குறைச்சிட்டோம் நம்ம. அதனால போன வருஷம் வரக்கூடிய வருமானம் இந்த வருஷம் வரும். அதுக்கு தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது.
ஸோ அதுக்குள்ள அவங்க செலவினங்கள் பண்ணணும். அதே மாதிரி டெட் டு ஜிடிபியை குறைக்கணும், கடனை குறைக்கணும், டெபிசிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு லீவே வந்து ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி அவங்க தெரியல. பிளஸ் டாக்ஸஸும் ஒன்றும் பெருசா ஏற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற பிளே ஃபீல்டுக்குள்ள விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ இது குறிப்பா விவசாயம் மற்றும் உற்பத்தி துறையில என்ன மாதிரியான திட்டங்கள் அறிவிக்கப்படுறது? விவசாயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கோகோனட் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க, முந்திரி விவசாயிகளுக்கு சொல்லியிருக்காங்க, கோகோ விவசாயிகளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்து சாண்டல்வுட். இந்த சாண்டல்வுட்டை வந்து இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட்ஸ் எதுவுமே பார்க்காம இருந்தாங்க. என்னன்னா அதை கட் பண்ணுறதும், அது கட்டிங் ஆர்டர் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம், அதை நம்ம செல் பண்ணுறதும் கவர்மெண்ட்டை மட்டும்தான் விற்கணும், அதை வளர்ச்சி பண்ணி கொண்டு வரதுக்கும் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கவர்மெண்ட்ஸ்லேருந்து வராது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராது. அதுக்கு வந்து ஒரு நேஷனல் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து யாரெல்லாம் சாண்டல்வுட் பிளான்டேஷன் வச்சுருக்காங்களோ அதை எப்படி பூஸ்ட் பண்ணி அதை பெருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயத்துக்கும், போஸ்ட் ஹார்வெஸ்ட் அதை கட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி சேல் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அக்ரி செக்டருக்கு பேசிக்லி கொடுக்கக்கூடிய விஷயம். அது தவிர வந்து நம்ம கண்டெய்னருக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அதை ஒரு செட்டப் கொடுத்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் சப்சிடிஸ் அதை எப்படி இங்கே மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியான கண்டெய்னர்ஸ் மட்டும்தான். அதுவும் இல்லீகலாக இறக்குமதியான கண்டெய்னர்ஸ் மட்டும்தான். நம்ம நாட்டில் கண்டெய்னர் இது வரைக்கும் நம்ம தயாரிக்கிறது இல்லை. தயாரித்தாலும் நான் வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டிக்கோ அந்த ஒரு கேப்பபிலிட்டிக்கோ நம்மளால இல்லை. ஸோ அதை கண்டெய்னர் ஸ்பெசிஃபிக்காக அதை தயாரிக்கிறதுக்கு அது ஒரு நேஷனல் மிஷன் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும். மிக்க நன்றி சார் உங்களுடைய தகவலுக்கு நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச்.